இனிமேல் அம்மா வீட்டில் தான் வந்து நான் இருக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். மட்டன் பிரியாணி அப்பா பண்ணியிருந்தாரா, சூப்பராக இருந்துச்சு, வாசனையாக இருந்துச்சு. நோன்பு வந்துட்டு வந்தேன். ஏன்னா காரமாக சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சார் போல். எனக்கு ஒரு பிளேட் போட்டு எடுத்துருவாமா, உனக்கு ஒரு பிளேட் போட்டு சாப்பிடுமான்னு சொன்னாரா. அவருக்கு போட்டு கொடுத்து நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். மேப் வந்து வாங்கி கொடுத்தேன்னா அதை சேர்த்துக்கிட்டே விளையாடிட்டு இருந்தா. கறி வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மாற்றி மாற்றி என் பொண்ணுக்கு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. முன்னாடிலாம் எனக்கு தான் வந்து ஆஞ்சி கொடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் என் பொண்ணை தான் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து படுத்துட்டேன். எப்பவுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே சீக்கிரமாக படுத்துருவோம். 9 மணிக்கெலாம் வந்து படுத்துருவேன். ஆனால் என்னோடய வீட்டில் 12, 1 கூட அவன் தூங்குறதுக்கு. அவள் பாப்பாவுக்கு ஒரு கேமரா ஆர்டர் போட்டிருந்தானா, அதை கேட்டுட்டு இருந்தா. பேக்கில் வச்சுருக்கா, அப்புறமேட்டா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபேன் வந்து மேலே ஓடல, டேபிள் ஃபேன் தான் வச்சு விட்டேன். இது ஒன்று தான் வந்து காத்தோட ஏசியுமே வந்து ரிப்பேரில் இருக்குது, சரி பண்ணணும். இந்த கேமரா தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். பாப்பாவுக்கு தான் வாங்கினேன். 500க்கு நான் வாங்கினேன். நான் அடிக்கடி வீடியோ எடுக்கிறேன்ல, அதை பார்த்துட்டு அவளும் எடுக்கணும் ஆசைப்பட்டா. சும்மா கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கேமரா, சார்ஜ் மட்டும் போட்டிருக்கேன். நாளைக்கா வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது காட்டுறேன்.